என் கையில இருக்கிற அப்பமும் ரசமும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளது தெரியுமா? ஹெவன்லி பிளான கையில வச்சுக்கிட்டு நிக்கிற நீ கடைசி வரைக்கும் தைரியமா சொல்லணும், எந்த ராஜா கொடுக்கறதையும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு மேலான ராஜா ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, இது போதும், இது என்னை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துரும். பஞ்சத்துல ஒரு அப்பம் இருந்தா போதும் சாகலாங்கிற நிலைமையில ஒரு நாளைக்கு 2 வேளை நான் வெஜிடேரியனோட ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கிறானா அது ராஜாவால மட்டும்தான் அப்படி சாப்பிட முடியுமா? ஆண்டவர் கொடுக்கும்போது தி பெஸ்ட் கொடுப்பாரு. என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. கேரி தாட்டங்கர் தரையும் ஃப்ரெஷ் வாட்டர் இல்ல தம்பி, உன் மேல வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான்ல இருக்கிறவனுக்கு கெபி செட் ஆகாது, இந்த பிளான்ல இருக்கிறவனுக்கு வனாந்தரம் தான் செட் ஆகும். இங்க கெபில இருக்கிறவன் இவன் மட்டும் சேஃபா இருப்பான். ஆனா கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கிறவன் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்றவனா இருப்பான். அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு 5ஆம் வசனத்துல? நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேலும் யெகூவை இஸ்ரவேலின் மேலும் எலியாவை உன் ஸ்தானத்திலும் அபிஷேகம் பண்ணு. ராஜாவையும் ஆசாரியனையும் அபிஷேகம் பண்ணணும். ராஜாவையும் ஆசாரியனையும் அபிஷேகம் பண்ற இல்ல முறைமையில இருக்கிறவன் அவன் இஷ்டப்படி ஓட முடியாது, கர்த்தர் இஷ்டப்படி தான் ஓடணும். அப்போ இந்த அப்பமும் ரசமுங்கிறது மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த படி இருக்கிறவன் உன் இஷ்டப்படி ஓடவே முடியாது, நீ அங்க செட்டில் ஆகவே முடியாது. அப்ப நீ ஒருவேளை மற்றவங்களை பார்த்து எல்லாரும் இப்படிதான் ஓடுறானா? கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். 99 பேர் இங்கதான் ஓடுறான். 99 பேர் ஓரேபை நோக்கி தான் ஓடுறான். ஒரே ஒருத்தன் தான் தமஸ்கோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். 50 பேர் கெபிக்குள்ள தான் தங்கி இருக்கிறான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 50 பேரா கெபில உட்கார்ந்து இருக்கிறவன் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. ஆனா சிரியாவுக்கு ஓடுறவன் ராஜாவையும் ஆசாரியனையும் அபிஷேகம் பண்ணுகிற மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிற தீர்க்கதரிசி. அப்ப நீ எந்த தீர்க்கதரிசியா இருக்க போற? நீ எந்த ஊழியக்காரனா இருக்க போற? கர்த்தர் சொல்ற ஓட்டத்துல ஓடணும். ஆனா இதான் ரோல் மாடல் நிறைய பேருக்கு. இதுதான் ஓடி இருக்கிறான் உலகத்துல. ஆபிரகாம் கம்பேர் பண்ணா, ஆபிரகாம் உட்காந்து சாயங்காலத்துல எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பெரிய மனுஷனோட உட்காந்து சாயங்காலத்துல போர் அடிக்கும்ல. என்ன ஆபிரகாம் பையன் இல்லையா? ஒன்றும் இல்லை, என்ன பண்றது? இவ்வளோ வேலைக்காரமா இருக்குது, எதையாவது ஒன்று கரெக்ட் பண்ணி ஒரு பையனை பெத்துக்கியா, நீ எவ்வளவு நாள் சும்மா இருக்க போற? அன்னைக்கு அதான் நார்மல். நமக்கே சொல்றாமல, இன்னைக்கே சொல்றாமல்ல, என்ன பாஸ்டர் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 20 வருஷமா ஊழியம் பண்ணு, இன்னுமா வாடகை இருக்கிய? என்ன பண்ணும்? ஒரு லோனுக்கு போட்டு இடத்த வாங்குங்க, விசுவாசிங்கிட்ட கேளுங்க, அவங்க கேட்டா தான் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 1000 பேர், 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 2000 பேர், 3000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 3000 பேர். கேளுங்க, கேட்டா தானே கொடுப்பான். ஓரேபுக்கு போயிரு. அப்போ எங்களுக்கு ஒண்ணும் இருக்காதா? நீ போயிட்டே இரு ராஜா, நீ போயிட்டே இரு. இந்த பையெல்லாம் செத்து போவான், நீ நான் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போக போறோம். எவன் மேலே போவான் தெரியுமா? தமஸ்குக்கு ஓடுறவன் தான் மேலே போவான். இவெல்லாம் கெபில இருக்கிறவனா ஒரு நாள் செத்து போவான், இவெல்லாம் கைவிடப்படுவான். உன் கையில என் கையில இருக்கிற அப்பமும் ரசமும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளது தெரியுமா? ஹெவன்லி பிளான கையில வச்சுக்கிட்டு நிக்கிற நீ இந்த ஹெவன்லி பிளான கையில வச்சுக்கிட்டு ஒரு நாள் சோதம் ராஜா கொடுத்தது வேணான்னு சொல்லி வைராக்கியமா பேசிடுற, இன்னொரு நாள் பார்வோன் ராஜா கொடுக்கறத வாங்கிக்கிற. கடைசி வரைக்கும் தைரியமா சொல்லணும், எந்த ராஜா கொடுக்கறதையும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு மேலான ராஜா ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, இது போதும், இது என்னை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துரும். அந்த வைராக்கியம் உனக்கு இருந்துச்சுன்னா எலியாவுக்கு என்ன குறை? இப்ப சொல்லுங்க, எலியாவுக்கு என்ன குறை? இந்த பயலோடுக்கெல்லாம் சாப்பாடு இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது. ஒபதியா கொண்டு கொடுத்தாதான் சாப்பாடு. ஆனா நம்ம எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வந்துச்சான். அந்த சாப்பாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? வேத வல்லுநர்கள் சொல்றது அந்த சாப்பாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? கிங்ஸ் ஃபுட். அதுக்கு பேரு கிங்ஸ் ஃபுட். ஏன் தெரியுமா? பஞ்சத்துல ஒரு அப்பம் இருந்தா போதும் சாகலாங்கிற நிலைமையில ஒரு நாளைக்கு 2 வேளை நான் வெஜிடேரியனோட ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கிறானா அது ராஜாவால மட்டும்தான் அப்படி சாப்பிட முடியுமா? அன்னைக்கு கிங்ஸ் ஃபுட், பணக்கார சாப்பாடாம். ஒரு அப்பம் கிடைச்சா போதும்னு அந்த அம்மா சொல்லி பொறுக்கிட்டு இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் காலையும் மாலையும் நான் வெஜிடேரியனோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் 2 வேளை.
அதுக்கு பேர் என்ன ஃபுட்டு? கிங்ஸ் ஃபுட்டு. இவன் எல்லாம் கெபிக்குள்ள உட்காந்துருக்கிறவன். எலியாவுக்கு அறிவே இல்லைங்க. ஏன் நம்ம எவ்வளோ சேஃபாக கெபிக்குள்ள இருக்கோம்? என்ன பெரிய தீர்க்கதரிசிங்கிறான். அங்கே போய் கேரி தாற்றங்கரையில் உட்காந்துருக்கான். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ உட்காரு எலியா. ஏன்? அந்த பயலுக்கு மேன்மை தெரியாது, நீ உட்காரு. அவனுக்கு சாப்பாடு மனுஷன் கொடுக்கறது, உனக்கு சாப்பாடு நான் கொடுக்கறது. ஆண்டவர் கொடுக்கும்போது தி பெஸ்ட் கொடுப்பாரு. என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. கேரி தாற்றங்கர் தரையும் ஃப்ரெஷ் வாட்டர், சுத்தமான தண்ணி. நீட்டாக குளிச்சு காலங்காத்தால எழுந்திரிச்சு குளிச்சு உட்காந்துருந்தோம்னா சப்பாலங்கால் போட்டு உட்காந்தா காக்கா வரும். நீ ஒன்றும் செய்ய வேணாம். குளிச்சு முடிச்சு டான்னு 9 மணி ஆகும்போது காக்கா வரும். சாப்பாடை போட்டு போகும். சாப்பிட்டான், எழுந்திரிச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான்? நல்லா ஜோம் பண்ணானாமா. யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, நல்லா ஜோம் பண்ணானாமா. ஜோம் பண்ணி நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலம் ஏஞ்சோம்னா காக்கா வரும். சாப்பிட்டு முடிச்சு 6 மணி, அப்பெல்லாம் நம்மள மாதிரி 11 மணிக்கெல்லாம் வேலை கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 5:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துற வேண்டியது தான். படுத்தாம்னா ஜோம் பண்ண வேண்டியது வேலை. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் ஏந்திரிச்சு குளிச்சாம்னா சாப்பாடு. இப்படி பாருங்க எங்க கிடைக்கும்? இப்போ நாங்களுமே வருமே, எங்களுக்குமே பிரசங்கம் பண்ணாட்டி சோறு போட மாட்டாங்க இல்லையா? இப்போ என்ன காலைல கூப்பிடுறாங்க, இல்லை நான் வர முடியாது பிரசங்கத்துக்கு, நைட் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த ஆளுங்க நக்கலை பத்தியா, ஊழியத்துக்கு வந்துட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவானா, ரசம் சாதம் போடு சரியாகும், அவன் எப்படி சாயங்காலம் வர்றான்னு நீ பாரும்பாங்க. ஆப்வியஸ்லி அதானே. எலியாவுக்கு ஒரு ஊழியமும் இல்லையாமா. நல்லா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஏந்திரிக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலியா கிளம்பு, ஏன் தண்ணி வத்துப்போ போகுது, அப்புறம் வேற ஒரு வீடு ரெடி பண்ணியிருக்கிறேன், அங்கே போய். எவ்வளோ அழகாக பாருங்க. நம்மளாலாம் இப்போ அவன் நல்ல எவாஞ்சலிஸ்ட், அவனால் ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. இப்போ என்னெல்லாம் கூப்பிட்டு இந்த சர்ச்சில் நீ 1 வருஷம் இல்லைன்னா இருக்க மாட்டேன். நான் 3 நாள் தான் மரியாதை, 4வது நாள் எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன். ஒரு எவாஞ்சலிஸ்டால ஒரு இடத்துல எனக்கு இருக்கவே பாருங்க. ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி மினிஸ்ட்ரி பாருங்க. போதும் எலியா இங்கே இருந்தது, கிளம்பு, நம்ம அந்த விதவை வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ மாற்றி விட்றாரு வேற ஒரு வீடு. அங்கே போனால் என்ன நடக்குது? எண்ணெய் மாவு, அங்கே ஒரு அற்புதம், அங்கே என்ன வேணாலும் செட்டுக்கலாம். ஒரு மாவு இருந்தால் போதும். நம்ம வீட்டில் ஒரு தோசை மாவு இருந்தால் போதும். அதையே அவன் என்ன சொல்கிறான்? சாதா தோசைன்றான், ஊத்தப்போங்கிறான், மசால் தோசைங்கிறான் இல்லையா? என்னென்னவோ செட் தோசைங்கிறான், என்னென்னவோ. ஒரு மாவு இருந்தால் போதும், நம்ம என்னென்னவோ பண்ணிக்கிறோம். பஞ்சம் தீர்ற வரைக்கும் அழகா பாதுகாத்துட்டாரு. என்ன குறை இருந்துச்சு நீங்க சொல்லுங்க? அவன் செஞ்சது ஒன்னே ஒன்று, அவர் சொல்றபடி ஓடிக்கிட்டே இருந்தான், அவ்வளவுதான். நடுவில் கெபியை பார்க்காத, தேடாத. பூமியில உனக்கும் எனக்கும் செட்டில்மெண்ட் கிடையவே கிடையாது. பூமியில செட்டில் ஆகணும்னு நினைச்ச தொலைஞ்ச. ஊழியக்காரன் செட்டில் ஆகவே கூடாது. அப்ப என்னங்க பண்ணோம்? நீ ஓடிட்டே தான் இருக்கணும், ஓடிட்டே இரு. ஆண்டவர் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இதை பண்ணு. ஒருவேளை உங்களுக்கு சர்ச் கட்ட சொல்லுவாரு, கட்டுங்க. ஆனா சர்ச் அல்ல, நான் போயிட்டே இருப்பேன். சிலருக்கு இந்த சர்ச் கட்டி முடிச்ச உடனே ஏலி மாதிரி ஒரு ஆசனத்தை போட்டு கம்முன்னு உட்காரோம். அப்பாடா, இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஒரு சபையை கட்டியாச்சு, ஒரு 100 ஆத்மா வருது, ஒரு தசமா காணிக்க வருது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இல்லை அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அப்புறம் நமக்கு ஒரு 4 பேர் இருப்பான். அவருக்கு என்னங்க, மனுஷன் செட்டில் ஆயிட்டாரு, நல்ல சர்ச்சை கட்டிட்டாரு, அவருக்கு 100-150 ஆத்மா வருது. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் ஏரியாலேயே அவர் தாங்க சீனியரான பாஸ்டர், அவருக்கு தான் நியாயமாக பிஷப் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பட்டத்தையும் கொடுப்பாங்க. போகிற இடத்துலலாம் ஒரு சால்வையும் போத்துவாங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு திருப்திகரமாக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே நீ ட்ராக் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்? உன்னை ஏமாத்திட்டான். இவரை போல உண்டா இளவாலை தண்டா, ரெவரண்ட்டு, டாக்டரு, பிஷப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை எங்கே கூட்டின்னு போயிட்டான்? ட்ராக் மாதிரி கூட்டிட்டு போய் உங்களை ஒரே உட்கார வச்சிட்டான். பிசாசு அதெல்லாம் சூப்பராக செய்வான் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குன்னே 4 பேரை பக்கத்திலே கொடுத்துருப்பான். அண்ணே ஊழியத்தில் உங்களை மாதிரி யாருமே இல்லைண்ணே. அவன் உங்களை முன்னேறவே விட மாட்டான், உங்களை யோசிக்கவே விட மாட்டான். காலையில் வீட்டில் டீ குடிச்சிட்டு வந்து உக்காந்தாம்னா, ஐயோ அண்ணே என்ன சொல்றாங்க தெரியுமில்ல, நம்ம ஏரியாலே நீங்க தான். எப்போ ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் செவிசாய்க்க தொடங்கிட்டானோ கதை முடிஞ்சின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். உன் கையிலையும் என் கையிலையும் ஆண்டவர் அப்படி ஒன்று கொடுத்துருக்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா? அந்த உணர்வே போயிடுச்சு, எல்லாம் போச்சு. இஸ்மவேல் வந்துட்டான்,
கேத்தூரால் சந்ததி வந்துச்சு. பையன் நார்மல் ஆயிட்டார் சார், நார்மல் ஆயிட்டார். ஹெவன்லி பிளான் அவரை விட்டு போயிடுச்சு. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் ஆபிரகாமாய் மாறிட்டான். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். கடைசியா வாசிங்க, முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரானின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். நிலத்தை அடக்கம் யார் யார் பண்ணது? ஈசாக்கும் 25:6 வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். உயிரோடு இருக்கும் போதே அனுப்பிட்டானா? எல்லாரையும் அனுப்பிட்டானா? எல்லாரையும் அனுப்பிட்டானா? அப்படிதான் இருக்கு வசனம். அவங்களெல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடியே யாரை அனுப்பிட்டான்? இஸ்மவேலை அனுப்பிட்டானா? 21ஆம் அதிகாரத்துல யாரை அனுப்பிட்டான்? இஸ்மவேலை அனுப்பிட்டான். 25ஆம் அதிகாரத்துல மிச்ச மீதி எல்லாத்தையும் அனுப்பிட்டான். அப்ப இப்ப யார் மட்டும் இருக்கிறது? ஆனா புதைக்கும் போது யார் வந்தது? நீ எந்த ட்ராக் மாறினியோ அந்த ட்ராக்கு கடைசி வரைக்கும் உன் சாவலி நிற்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய மரணத்துல ஒரு துஷ்ட மனுஷன் வந்து நிற்கிறான். புரியுதா? ஏன் நிறைய பேருடைய ஊழியக்காரனுடைய சந்ததிகள் மோசமா போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் தானே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. சந்ததி வானத்து நட்சத்திரமா இருக்குமானால் அந்த சந்ததி கடைசி வரைக்கும் வானத்தின் நட்சத்திரம் தான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும். இப்ப ரெண்டும் வந்து நிக்குது பாருங்க. புரியுதா? நடுவில் அவர் அப்பத்தையும் ரசத்தையும் ஒரே ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினான். அதனுடைய விளைவு ஆபிரகாமுடைய மரணத்துல யார் வந்து நிற்கிறான்? இஸ்மவேல் வந்து நிற்கிறான். இது என்ன உடன்படிக்கை? விருத்த சேதனம், மாம்சத்தினால் வந்த உடன்படிக்கை. இது வந்து நிற்கிது பாருங்க. நம்ம நினச்சிக்கிறோம். நிறைய ஊழியக்காரன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தம். என்ன, இங்கே ஊழியக்காரங்களுக்கு நடத்துறதுனால நான் சொல்கிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் வருத்தமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய சந்ததி தேவனை விட்டு தூரமாக போச்சு. நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல இல்லை. நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் டிவோர்ஸ். நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் எல்லாம் துன்மார்க்கராக இருக்கிறான். நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இடத்துலேயே இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? ஏன் துஷ்ட மனுஷன் வந்தான்? நீ எங்கேயோ அப்பத்தையும் ரசத்தையும் நீ அபாத்திரமா போஜனமானம் பண்ண. நான் சொல்றேன், நீ கர்த்தருக்குள் உண்மையா கடைசி வரைக்கும் ஓடினா உன் சந்ததி நீதிமானின் சந்ததியாகத்தான் இருக்கும். கர்த்தர் விட மாட்டார். அதான் நான் சொல்றேன், கணக்கு கிடையாது. கர்த்தர் விட மாட்டார். ஏலியோடைய பிரச்சனை என்ன? ஏலியோடைய பிரச்சனை என்ன? ஏலி சாமுவேலை சூப்பரா வளர்த்திருந்தான். சாமுவேலை வளர்த்தது யாரு? ஏலி தான் வளர்த்தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அழகாக அதில் ஒரு வசனம் இருக்கும். அண்ணால் சட்டை தைச்சிட்டு கொடுவாங்களாம் வருஷந்தோறும். சட்டை எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்குமா? சட்டை எப்படி இருக்கும்? ஏன் சின்னதாக இருக்குது? அந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவள் வருஷந்தோறும் ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்தாள்னு இருக்கும். அப்படிதான வசனம் இருக்குது. வாசிங்க 2:19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அது என்ன சின்ன சட்டை? அதென்ன வருஷந்தோறும் சின்ன சட்டை. வருஷா வருஷம் அந்த அம்மா எப்படி எடுத்து வந்துருக்குது? சின்ன சட்டையை தைத்து கொண்டு. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் அந்த அம்மா ஒரு சட்டை தைச்சுன்னு வருது. பார்த்தா சாமுவேலுக்கு அது பத்தலை. அந்த அம்மா பார்க்குது, சரி சின்னதாக வந்துருச்சே. அடுத்த வருஷம் இந்த அம்மா பார்க்குது, பையன் போன வருஷமே அந்த சைஸில் இருந்தான், அப்போ இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்பான் அப்படின்னு எந்த தாயும் கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக. இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள ட்ரெஸ் தான் எடுக்கிறோம்.
வச்சு போடலாம்னு சொல்லி. அந்த அம்மா எவ்வளவு பெருசா தைச்சின்னு வந்தாலும் அதை விட அதிகமா சாமுவேல் வளர்ந்துருந்தான். எவ்வளவு பெரிய சட்டை எடுத்துன்னு வந்தாலும் சாமுவேல் அதை விட அதிகமா வளர்ந்துருக்கிறான். யாருகிட்ட வளர்ந்தான்? ஏலி கிட்ட வளர்ந்தான். வசனம் சொல்லுது 1ஆம் அதிகாரத்துல, சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானோ நாளுக்கு நாள் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்? அவங்க அம்மா பண்ண கற்பனையை விட, அவங்க அம்மா கையில இருந்தா வளர்றதை விட ஊழியக்காரன் கையில நல்லா வளர்ந்தான் அவன். ஆனா அந்த ஊழியக்காரன் அசிஸ்டண்ட்டை ஒழுங்கா வளர்த்தான், பையனை ஒழுங்கா வளர்க்கல. இன்னைக்கு சபையை ஒழுங்கா நடத்துற எத்தனையோ ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார்கள். உன் சந்ததியில ஏன் துஷ்ட மனுஷன் வரான்? ஏன் உன் சந்ததியில துன்மார்க்கம் வந்து நிக்கிறான்? எப்படி ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள டிவோர்ஸ் வருது? எப்படி ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள ஒரு சிகரெட் பிடிக்கிற பையன் வரான்? எப்படி அக்கிரமக்காரன் வரான்? இல்லைங்க, சாத்தா எல்லாம் செய்யறான். சாத்தா என்ன வேணாலும் செய்வான்யா. ஊழியக்காரன் சாத்தான விட மேல, தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பட்டயம். அவன் பையனுக்கு எப்படி இப்படி நடக்கும்? இவன் எங்கேயோ அப்பத்தையும் ரசத்தையும் தப்பா சாப்பிட்டான். நீ சாப்பிட்ட உன் சந்ததி அடிக்கும், நீ ஒழுங்கா சாப்பிட்ட உன் சந்ததி ஒழுங்கா இருக்கும். நான் சொல்றேன், ஒருவேளை உன் பிள்ளைகள் பின்மாற்றத்தில் காலேஜ் படிக்கும்போது போனாலும் கூட நீ ஒழுங்கா இருந்தால் கர்த்தர் உன் பிள்ளைய அடிச்சு கொண்டாந்துருவார், திருப்பி கொண்டாந்து நிறுத்திடுவார். ஏன் தெரியுமா? நீ தேவனுக்கு உன் பிள்ளைய ஒப்பு கொடுத்துருக்கிற. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கனம் பண்ணுவார், ஒரு நாளும் விடவே மாட்டார். நீ எங்கேயோ அப்பத்து ரசத்தையும் தப்பா சாப்பிட்ட, அதனால தான் உன் சந்ததியில இஸ்மவேல் வந்துட்டான், அதனால தான் உன் சந்ததியில துன்மார்க்கம் வந்துட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. அப்பமும் ரசமும் உங்க கையில கர்த்தர் கொடுத்துருக்கிறதுக்கு பேரு வெறும் அப்பமும் ரசமும் இல்லை, அது ஹெவன்லி பிளான், பரலோகத்தினுடைய திட்டம்னு அர்த்தம். அந்த திட்டத்துல உன் கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புரியுதா? ஆபிரகாம் கையில கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இதுல ஒரு உடன்படிக்கை பண்றேன், இந்த லைன் அப்படியே ஈசாக்கு வழியா இயேசுல போய் முடியணும். நீ என்ன பண்ணணும்? ஈசாக்க கொண்டு வர வேண்டியது உன் வேலை. ஈசாக்க கொண்டு வா, அதுக்கப்புறம் உன் வேலை இல்லை, அதுக்கப்புறம் அது ஈசாக்கு வேலை. ஈசாக்கு வந்த பிறகு ஈசாக்கோட கூடிய பிளான் போயிட்டே இருக்கும். ஈசாக்கு யாக்கோபை கொண்டு வருவான், அதோட ஈசாக்கோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈசாக்கை பத்தி கவலையே கிடையாது, அவன் போயிடுவான் கர்த்தருக்குள்ள. அந்த பிளான் யாக்கோபு மேல போயிட்டே இருக்கும். யாக்கோபை கொண்டு வா, அதுக்கப்புறம் அந்த பிளான் அப்படியே எங்க போகும்? யோசேப்பு கிட்ட போகும். நீ யோசேப்பு கிட்ட மட்டும் கொண்டு போய் சேர்த்துடு, ரிலே ரேஸ் மாதிரி தான். கரெக்டா அப்பத்தி ரசத்தை யார் கையில கொண்டு போய் கொடுத்துரு? ஈசாக்கு கையில கொடுத்துரு. நீ அதுக்கு முன்னாடி மாம்சத்துல ஒரு உடன்படிக்கையை கொண்டாந்துட்ட, அதுக்கு முன்னாடி நீ மாம்சத்துல பல காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்ட. சின்ன டிராப் தான், 2 வெள்ளி பணம் தான், 2 வெள்ளி காசு தான், 30 வெள்ளி காசு தான், கதை முடிஞ்சு. இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. ஒரு சான்ஸ் இருக்கு, அதான் நான் கடைசியா சொன்னேன், ஒரு சான்ஸ் இருக்கு. நான் நெகட்டிவா முடிக்க விரும்பல, பாசிட்டிவா முடிக்க தான் விரும்புறேன். ஒரு சான்ஸ் இருக்கு. நீ ஒருவேளை 40 நாளோ 40 வருஷமோ தப்பா ஓடி இருக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் எனக்கு வச்ச திட்டத்தில் வந்து சேர விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் அப்பமும் ரசமும் ராஜாவும் ஆசாரியரும், இதுதான் கர்த்தர் வச்ச அபிஷேகம். நான் இந்த இடத்துக்கு தான் வர விரும்புகிறேன். நான் இங்கே உன் கூட 50 பேரா தீர்க்கதரிசி ஓடிக்கிட்டே இருப்பான், நிறைய பேர் ஓடுவான். வாங்க பிரதர், வாங்க வாங்க, நீங்களும் ஓடுறீங்களா? நாங்களும் இங்கே தான் ஓடிட்டு இருக்கோம். பிரைஸ். நீங்க எங்க போறீங்க? அங்கே ஒரு குகை இருக்குது, அங்கே ஒரு 2 கிரவுண்டு பார்த்து வச்சிருக்கிறேன். நீங்க பக்கத்துல நீங்க ஒரு 2 கிரவுண்ட் பாருங்க. எத்தனை நாள் இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க? ஓட சொல்லுவான். பிரதர் நீங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் ஓட முடியாது, ஒரு ரெவரண்ட் வாங்கிக்கிங்க, நல்லா ஓடலாம். பிரதர் இப்படியே ஓடினா சரியாவாது, ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிக்கிங்க, 500 ரூபாய் தான், நல்லா ஓடலாம். நீங்க நல்லா வாங்கிக்கிங்க, கேஜிஎஃப்லயே நீங்க பெரிய பாஸ்டர்னு பேர் வாங்கிடலாம். கையில ஒரு கொம்பு, தலையில ஒரு தொப்பி, எங்க போனாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு டாக்டர் வாங்கிட்டீங்கன்னா வெளிநாட்டில் போனா உடனே மீட்டிங். இதெல்லாம் 50 பேரா ஓடுறவன் செய்யறது. ஒரு எலியா தமஸ்கு ஓடும்போது அவன் எதை பார்த்தும் ஓட மாட்டான். எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன், அதை மாத்திரம் பிடிச்சு கொண்டு கடைசி வரைக்கும் ஓடுவேன். அப்போ உனக்கு டாக்டர் கிடைக்காது, உனக்கு ரெவரன் கிடைக்காது, இது எதுவுமே எனக்கு கிடைக்காது. எனக்கு ஒன்று தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும் தெரியுமா? உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். அது போதும். இவ்வளத்தையும் வாங்கிட்டு நான் கெபில சாகிறத விட ஒண்ணுமே இல்லாம வனாந்தரத்துல ஓடி சுழல் காட்டுல ஏறி மேல போறது தான் எனக்கு வேணும்.
நீ எந்த குரூப்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களை மோசம் போக்குறதுக்கு உங்க கூட நிறைய பேர் ஓடுவான். அவர் அப்படி தாங்க சொல்லுவாரு, அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், செய்ய முடியாதுமா, செய்ய முடியும். அதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டார். அவர் வரும்போது அவன் கிரியைக்கான பலன் வருகிறது. உனக்கு நீயே ஏமாத்திக்காத. நீ சொல்ற ஒரு சுவிசேஷம், போற ஹவுஸ் விசிட்டிங், பண்ற ஒரு சுவிசேஷ கூட்டம், இதுல நீங்க என்ன ஆயிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சு ஒரு 4 ஆத்மா ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளும் ஊழியம் நல்லா தான் பண்றோம், நம்மளும் நம்மகிட்ட ஒரு 50 ஆத்மா இருக்கு, அப்புறம் நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? இல்லையா, 50 வருது 50 போகுது, அதெல்லாம் கணக்கு இல்லை. நீ நானே எப்படி இருக்குன்றதுதான் கணக்கு. நீங்களா கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதுதான் கணக்கு. கையில் வாங்கின அப்பத்துக்கும் ரசத்துக்கும் உண்மையா இருக்கிறோமா, நமக்கு வச்ச உடன்படிக்கைக்கு கரெக்டா இருக்கிறோமாங்கிறதா கேள்வி. நம்ம ஜெபம் பண்ண போறோம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். இது ஆபிரகாம் வரைக்கும் தான் எடுத்திருக்கிறோம். எங்கிருந்து எங்க வரைக்கும்? ஆதாம், நோவா, ஆபிரகாம் வரைக்கும் தான் வந்திருக்குது. இது இங்கிருந்து எங்க போகணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வரைக்கும் போகணும். இது ஒரு பெரிய ஜேர்னி. இப்போ நம்ம ஆபிரகாம் தான் பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ நமக்கு கொடுக்குறாரோ அவ்வளோ தான் கணக்கும் கேட்பார். அல்லேலூயா. இவ்வளோ கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் உங்களிடத்துல இதுக்கான கணக்கை கண்டிப்பாக கேட்பார். ஜெபம் பண்ண போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லா கண்களையும் மூடுவோம். உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்க. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணி கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நிதானித்து அறியாததுனால கையில் உள்ள அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாம் நிதானித்து அறியாமல் விட்டுட்டார். இது என்ன என் கையில் இருக்கு, எதுக்காக மெல்கிசேதேக்கு என் கையில கொண்டு வந்து கொடுத்தாரு, அதுவும் ஏன் சோதோம் ராஜா வரத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு நிதானம், அதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம். அதை கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், இதை ஏன் ஆண்டவரை என் கையில் கொடுத்தீங்க, இதை என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? உன் கையில் கொடுத்துருக்கிற ஊழியம் அப்பேற்பட்டது, உன் கையில் கொடுத்துருக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கை அப்பேற்பட்டது, உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதான சபை, உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பம், இதெல்லாம் இதோடைய பேக்கேஜ். இதெல்லாம் இதோடைய பேக்கேஜ். இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். எந்த இடத்துலையோ ஒரு இடத்துல உன்னை தள்ளி விடுறதுக்கு பிசாசு ரெடியா நிற்பான். கரெக்டா நின்றுட்டு இருப்பான். பக்கத்திலே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொண்டு காமிச்சிருவான். பக்கத்து கூடாரத்தில் காம இருப்பான். பக்கத்துல தான் கூடாரத்தில் ஆகாரம் இருக்கும். இதே விஷயத்தை தான் அப்படியே கொண்டு இயேசு கிட்ட சாப்பிட சொல்லுவான். கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் பரலோகத்தில் பைபிள்ல இருக்கிற ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும், காணா ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி இதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஹெவன்லி பிளான், திட்டம் இருக்கும். அதை உட்காந்து ஆராய், தியானி. உட்காந்து வெட்டியா வாட்ஸ்அப்ல கதை பேசிட்டு இருக்காது. நேரம் கிடைக்கும் போது ஊழியக்காரங்களோட உட்காந்து அரட்டடிக்காத. சும்மா இருக்கிறவனுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்காத. தேவையில்லாத அருவருப்பான காரியங்களை பேசிக்கிட்டு இருக்காது. கர்த்தர் உன்னை ஒரு பெரிய அழைப்புக்கு வச்சிருக்கிறார். இல்லைன்னா நீ 2 நாள் இங்க வந்திருக்கவே முடியாது. கர்த்தர் நினைச்சிருந்தா உன்னை தடுத்து போட்டு இருக்க முடியும். எத்தனையோ பக்கத்துல ரோட தோண்டி போட்டு ஆண்டவர் உன்னை வரவிடாம தடுக்க அவரால் முடியும். கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இங்க இருக்கவங்கள எத்தனை பேர் அந்த ஹெவன்லி பிளானை புரிஞ்சுக்கிட்டு எலியாவை போறி நம்ம ஓட போறோம்னு தெரியல. நீங்க இதை அசட்டையாவும் எடுத்துக்கலாம். பரலோகம் பக்கத்திலே உனக்கு ஆல்டர்னேட்டை வச்சுக்கிட்டே நிற்கும். உன் பின்னாடி பரலோகம் தொங்காது. தயவு செஞ்சு வாப்பான்னு கேட்காது. செஞ்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன் பின்னாடி இன்னொரு ஆளை கர்த்தர் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். சவுல் ராஜ்யபாரத்தை 2வது வருஷம் தள்ளிட்டாரு. தாவீதை அப்பயே சூஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். அவன் ரெடி ஆகிற வரைக்கும் கர்த்தர் சவுலுக்கு பொறுமையா இருந்தார். அதே தான் உனக்கும் நடந்துட்டு இருக்குது. ஊழியத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், மாம்சத்தினுடைய நான் சொல்றது பாவமே. உலக பிரகாரமா பாவம்னு சொல்ற விஷயத்த நான் சொல்லல. நீ விபச்சாரம் பண்ணல, நீ அக்கிரமம் பண்ணல, பொய் பேசல, ஆனா கர்த்தருக்கு சித்தம் இல்லாததை செய்யறியா பாரு.
அதுவே பாவம். ஆகார திருமணம் பண்ணது அல்லது ஆகாரோட சேர்ந்தது உலக பிரகாரமாக ஒரு தப்பும் இல்லை ஆபிரகாமுக்கு. அன்னைக்கு சட்டப்படி அது சரி. ஆனால் தேவ திட்டப்படி அது தவறு. அதே மாதிரிதான் கர்த்தர் உனக்கு வச்ச ஊழியத்தில் தேவைகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ உலகம் எல்லாரும் ஃபாலோ பண்றான், எல்லா சபக்காரங்களும் இப்படி பண்றாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி பண்ணி ஊழியத்தை வளர்த்துருக்கிறாங்க, நானும் அதே மாதிரி வளர்க்குறேன்னு நீ சொல்லி அதை ஃபாலோ பண்ணினா நீ ஆகாரோட போயிட்டேன்னு அர்த்தம். உனக்குன்னு ஒரு திட்டம் கர்த்தர் வச்சிருப்பாரு. நான் சொல்றேன், நீ முழங்கால் போட, பரலோகம் எப்படி உனக்கு பதில் தருது பாரு. உன் கை பரலோகத்தை மத்தி மாத்திரம் நீளட்டும், உன் வாய் பரலோகத்துக்கிட்ட மட்டும் கேட்கட்டும், உன் தேவைகளை பரலோகத்துக்கிட்ட மட்டும் சொல்லு. நீ வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேற யார்ட்டையா சொன்னா அவன் கொடுப்பான், ஆனா அது இஸ்மவேலா இருக்கும். அவன் மூலமா ஆசீர்வாதம் வரும், ஆனா அது இஸ்மவேலா இருக்கும், அது துஷ்டனா இருக்கும். ஒரு நாள் அது உனக்கு விரோதமான எழுப்பும். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது இருக்கு பத்தியா, அது ஈசாக்காக இருக்கும், அது வாக்கு தத்தமாக இருக்கும், அதுல இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் கடைசியா. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ செய்யற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தர் கேட்டு எடுத்து வைங்க. இல்லைன்னா செய்யாதீங்க, பரவாயில்ல. சொந்தமா கட்டடம் இருந்து அதை தப்பான முறையில் கட்டி நீ நரகத்துக்கு போகிறதை விட நீ வாடகை வீட்டில் இருந்து பரலோகத்துக்கு போவது வாசி. உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ குறுக்கு வழியில போய் கள்ள கணக்கு எழுதி அறிஞ்சு நீ தப்பு செஞ்சு கர்த்தர் வரும்போது நீ நரகத்துக்கு போவதை விட நீ நல்ல கணக்கு எழுதி குறைவுபட்டு கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தீனா போதும், கர்த்தர் உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியா வச்சிருவார். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, முழுவதுமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் முழுவதும் உன்னை பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பாருங்கப்பா, என் ஆவி ஆத்மா சரீரம் மொத்தத்தையும் ஆண்டவரே சுத்திகரிங்க. ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த ஊழியம். ஆண்டவரே, உண்மை உள்ளவர் என்று கருதி இந்த கனமான ஊழியத்திற்கு கொண்டு வந்தீங்க. அப்பா, நாங்க கிடைச்ச இந்த ஸ்லாக்கியத்தை அற்ப ஆகாரின் மூலம் வர்ற இஸ்மவேல்களுக்காக, உலகத்தின் மேன்மைகளுக்காக, உலகத்தின் பணத்துக்காக, சிறு சிறு ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன பட்டங்களுக்காக, மனுஷனுடைய புகழுக்காக கடைசியில நான் துஷ்ட மனுஷனா சாகிறதை விட நான் ஒண்ணுமில்லாத மலடியாய் கடைசி வரைக்கும் உமக்கு உத்தமமாய் நின்று பரலோகத்துக்கு வருவது போதும். ஆண்டவர், எங்களுக்கு ஒண்ணுமில்லாம வந்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு உண்மையா இருந்துட்டா போதும், உங்களுக்கு உண்மையா இருந்துட்டா போதும், நாங்க உங்ககிட்ட வந்துட்டா போதும். குறைவெல்லாம் பூமியில தான்ப்பா, பரலோகத்துல எங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதே ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலம் இருக்கிற குறைவுகளை பத்தி நாங்க மேன்மையா நினைக்க மாட்டோம் ஆண்டவரே, பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒருவேளை நீ தமஸ்குவுக்கு பதிலாக ஓரேபுக்கு ஓடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மீண்டும் தமஸ்குவுக்கு ஓட விரும்புகிறேன்ப்பா. ஒருவேளை 80 நாள் ஆனால் பரவாயில்ல ஆண்டவரே, கொஞ்சம் விலை அதிகமாக கொடுக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அதனால் நான் இழக்க வேண்டியது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, ஆனால் நான் இழந்தாலும் நான் ஒழுங்காக ஓடுனேங்கிற திருப்தியோடு நான் ஓடி முடிச்சிருவேன் ஆண்டவரே. நான் கோடீஸ்வரனா தப்பா ஓடுறதை விட நான் ஏழையா நல்லா ஓடினா போதும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. எங்க எங்க பலவீனப்பட்டீங்கன்னு பாருங்க, எங்க கண்களின் இச்சையில தவறிட்டீங்கன்னு பாருங்க, எங்க மாம்சத்தின் இச்சையில கொஞ்சம் தூரமா போயிட்டீங்கன்னு பாருங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. மனுஷனுக்கு முன்பாக நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர்கிட்ட சொன்னா போதும். ஏன்னா உங்ககிட்ட உன்னை அழைச்சிருக்கிற அழைப்பு இருக்குது, அது ஹெவன்லி மேப்பு, அது ஹெவன்லி பிளான். அது உனக்குன்னு யூனிக்கா எப்படி உன்னை ஆண்டவர் உருவாக்கினாரோ அதே மாதிரி அந்த பிளானையும் உருவாக்கி உங்ககிட்ட வச்சிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷம் பாருங்க, எவ்வளவு விசேஷம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்,
பெருசா சாதிச்சேன்லாம் ஒண்ணுமே வேணாம் ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உண்மையா ஓடிட்டேன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். ஒண்ணு நம்ம பவளை விட பெரிய சாதனை எல்லாம் இப்ப நம்ம பண்ண போறதெல்லாம் கிடையாது. ஊழியத்துல சாதனை என்பதும் கிடையாது. இது சாதிக்கிறதுக்கு இது போராட்டம் கிடையாது, விளையாட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. இது வாழ்க்கை. இது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதில் உண்மையும் உத்தமமா இருந்தா போதும். கணவனுக்கிட்ட நீ என்ன சாதிக்க போற? கணவனுக்கு நீ உண்மையா இருந்தா போதும், அதுவே பெரிய சாதனை. அதே மாதிரி தான் நீ மணவாளனுக்கு உண்மையா இருந்தா போதும், அதுவே பெரிய சாதனை தான். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, ஒரு விசை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எங்களை சுத்திகரிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை தப்பா ஓடி இருந்தோமானால், தொடங்கின ஓட்டத்துக்கு பதிலாக தப்பா ஓடி இருந்தோமானால், இன்னைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை திருப்பிடுங்கப்பா, எங்களை நேர்வழி ஓட வச்சிருங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எதையும் இழக்க தயாரா இருக்கோம் எங்க ஓட்டத்தை முடிப்பதற்கு. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான 2ஆம் நாள் காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி ஆண்டவரே, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை விடுத்திருந்து ஜெபம் பண்ணி சுத்திகரித்து மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுடைய தவறுதல்கள், எங்களுடைய மீறுதல்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றோடு கூட, இந்த நிமிஷத்தோடு கூட எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதா. உண்மையும் உத்தமமாய் நிற்க கிருபை பாராட்டு, ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த வார்த்தைகள் இருதயத்தில் விதையாய் மாறட்டும், நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் மாறட்டும். மணவாளன் வரும்போது கனிகளை புசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.